வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நம்ம வந்திருக்கோம். இந்த லொகேஷன் வந்து நான் ரொம்ப புதுசுங்க. எனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த இடத்துல வந்து மினி டிஃபனும் பொங்கலும் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லிதான் நான் இந்த லொகேஷனுக்கு வந்திருக்கேன். இந்த இடத்தோட பேரு முதல்ல சொல்லிடுறேன். ஹோட்டல் கணபதி பவன். எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ஹை ரோட் வேலப்பஞ்சாவடியில லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து வேலப்பஞ்சாவடி பஸ் ஸ்டாப். ஹோட்டலுக்கு வெளியிலேயே பஸ் ஸ்டாப் இருக்கும், அதான் லேண்ட்மார்க். இன்னொரு லேண்ட்மார்க் வந்து திருவேற்காடுக்கு போற ஆர்ச் இருக்கும் ஆப்போசிட்ல. ஸோ வந்து நீங்க இந்த இடத்துல வந்து நிஜமாவே வந்து சாம்பாரோட டேஸ்ட் பொங்கலோட டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இருக்கா இல்ல வந்து வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்த்துடலாம் வாங்க. இந்த ஹோட்டல் பேருக்கு ஏத்த மாதிரியே இங்க கணபதி இருக்காருப்பா. இந்த ஹோட்டல் எவது நான் அளவா சாப்பிடணும் கடவுளே. வாய்ப்பு இல்ல ராஜா. சாமிலாம் கும்பிட்டாச்சு, கண்டிப்பா நம்ம கம்மியா தான் ஆர்டர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கடவுள் நம்மள பாத்து பாருப்பா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற? ஹாய் சிஸ். ஹாய் மேம், சொல்லுங்க மேம். உங்க பேரு? என் நேம் சங்கீதா. நீங்க எவ்வளவு நாளா வர்க் பண்றீங்க? 4 years. ஹோட்டல் ஓபன் பண்ணி எவ்வளவு நாளா? 4 years. 4 years ஆ. பிராண்ட் வந்து 8 years. 8 years ஆ. வில்லிவாக்கம்ல ஒரு பிரான்ச் இருக்கு இல்லையா, அது ஓபன் பண்ணி 8 years. அண்ணா நகர் எல்லா இடத்துலயும். இப்போ வந்து இந்த இடத்துல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னெல்லாம் கிடைக்கும்? மார்னிங் டிஃபன் மினி டிஃபன் இருக்கு, ரவா கிச்சடி, பொங்கல், தோசை வெரைட்டிஸ் எல்லாமே. இப்போ வந்து ஃபுட்டோட குவாலிட்டி எல்லாம் இங்க எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் சாரோட மெயின் வந்துட்டு கஸ்டமர் சர்வீஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டோட குவாலிட்டி. இது ரெண்டுமே கரெக்டா கஸ்டமர் கரெக்டா கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஃபுட்டு வந்துட்டு கரெக்டா குவாலிட்டியா தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க சாப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும். நீங்க எதுவுமே குறை சொல்லாத அளவுக்கு தான் இருக்கும். எல்லாருக்கும் ரேட் வந்து ஈக்குவலா தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி ரேட்ல இருக்காது. ஆனா ஃபுட்டு தரமா இருக்கும். ஆயில் வந்து ரீயூஸ் பண்ண மாட்டாங்க. ஆயில் ஒன் டே யூஸ் பண்ண ஆயில், இல்ல மார்னிங் யூஸ் பண்ண ஆயில் ஈவினிங் கிடையாது. அதுக்கும் சர்டிபிகேட் நம்ம வச்சிருக்கோம். ஆக்சுவலா அதெல்லாம் வந்து ஓனர் அதெல்லாம் கரெக்டா இருக்கும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்துட்டு என்ன நடந்தாலும் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஃபுட் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் எனி மிஸ்டேக்காக அந்த ஃபுட்டு கொடுக்க கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வேற ஃபுட்டு தான் தர சொல்லுவாங்க. அந்த ஃபுட்டே அவுட் பண்ணி சொல்லிடுவாங்க உடனே. என்னோட சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஓகே, கால் பண்ணி கேட்டேன். நீங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நல்லா இருக்கும் மினி டிஃபன், நீங்க போய் எடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. வந்து அவங்க சொல்லி நான் வரும்போது உங்களுக்கே தெரியும் கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்கு இந்த இடத்துல. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நல்லா ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃபுட்டு நல்லா இருக்கு, உங்களுடைய ஆக்டிவிட்டி பிளஸ் வந்து நீங்க கவனிக்கிற விதம் நல்லா இருக்கு. வரவங்க எல்லாம் நம்ம ஓன் வீடு மாதிரி கவனிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் கவனிக்கிற விதம் அப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுட்டு நல்லா இருக்கு பிளஸ் உங்களோட சர்வீஸ் சூப்பர் வெரி குட் அப்படி சொல்லுவாங்க. இடம் நீட்டா இருக்கு, அந்த சாப்பிடணும் ஒரு ஃபீல்னஸ் இருக்கு. உள்ள வந்தோடனே ஒரு சில ஹோட்டல்ல அந்த ஃபீல்னஸ் வராது. கண்டிப்பா இந்த ஹோட்டல் வரப்ப சாப்பிடணும், இன்னும் அடுத்த ஆர்டர் என்ன வேணும் நம்ம வீட்டுல கவனிக்கிற மாதிரி நெக்ஸ்ட் கேட்டு கவனிச்சு ஆர்டர் தரீங்க அப்படி சொல்லுவாங்க கஸ்டமர். டீ காஃபி சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒர்த்தான காஸ்ட் சொல்லுவாங்க. இட்லி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க கஸ்டமர். ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, இட்லிக்காகவே சாப்பிடுறதுக்கு வராங்க. சென்னையில மொத்தம் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு? இப்ப 4 branches இருக்குமா. இப்போ வந்து கிச்சன் வந்துட்டு வேற ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நியூவா கிச்சன் நல்லா மாடுலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1 monthக்குள்ள ரெடி ஆயிடும். பிளஸ் வந்துட்டு ஐடி கம்பெனி நம்ம ஃபுட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஐடி ஃபீல்டுல LNT அந்த மாதிரி ஐடி பார்ட்டி ஆர்டர் அந்த மாதிரி நம்மளோட ஃபுட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸ்வீட் அண்ட் சர்வீஸ் நம்ம ஓனா பண்றோம். எல்லாமே வெளியில இது வாங்குறது ஸ்வீட் அண்ட் சர்வீஸ் நம்மள ஓனா பண்றோம். குவாலிட்டியா குடுக்கறதுனால பெரிய லெவல்ல மூவ் ஆயிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எஸ், ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ மேம், தேங்க் யூ சோ மச். ஃபைனலா நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. கொஞ்சமா தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் ஒரே ஒரு ஐட்டம் தான் தோசை வெரைட்டிஸ்ல கேட்டேன். அவங்களே கீ ரோஸ்ட் கொடுத்துட்டாங்க. நான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்றது ஓவராலா சொல்லிடுறேன். கீ ரோஸ்ட் வாங்கியிருக்கேன், அப்படியே கோன் மாதிரி அழகா வச்சு மேல வந்து ஏகப்பட்ட கீ ஊத்தி எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ வந்து உருகி அப்படியே கீழே ஊத்திடுச்சு. அடுத்து பூரி மசாலா வாங்கியிருக்கேன், கீ பொடி மசால் தோசை, கிச்சடி, அப்புறம் மினி டிஃபன், மினி சாம்பார் இட்லி. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் இட்லி சாப்பிடலாம். சாம்பார் இட்லி வந்து 74 rupees கொடுக்குறாங்க. 74 rupeesக்கு தாராளமா நெய் ஊத்துனாங்க. அது மட்டும் இல்லாம நான் கொஞ்சம் வச்சிருக்கேன் நெய், வேணும் பத்தலைன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 74 rupeesக்கு தாராளமா வாங்கலாம். நிறைய கீ வேற ஊத்திருக்காங்க. நமக்கு வேற ரொம்ப பிடிக்குமா கீ. நார்மல் இட்லியே எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. இல்ல மினி இட்லி இல்லைன்னா டக்குன்னு அந்த சாம்பார் வரும், அதனால மினி இட்லி கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன்.
நல்லா செம்ம கீ ஃபிளேவரோட சாம்பாரோட டேஸ்ட் தாங்க அல்டிமேட்டா இருக்கு. ப்ராப்பர் ஹோட்டல் சாம்பார்ல எப்படி பக்காவா ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் கொடுத்துட்டு அந்த முருங்கைக்காய் ஃபிளேவர்லாம் நல்லா தூக்கலா தெரியுது. மெயினா வந்து நிறைய தக்காளி போட்டிருக்காங்க. அந்த டேங்கி ஃபிளேவர் வந்து செம்ம டாமினேட் பண்ணுது. அந்த சாம்பார் திக்கா இருக்கு. சாம்பார் திக்கா இருக்கு சொன்னேன்ல, நம்ப மாட்டீங்க, நான் ஊத்தியே காமிக்கிறேன். சரியான திக்கு. சாம்பாரும் செம்ம டேஸ்ட்டுங்க. எடுத்த உடனே போல்ட் அவுட் ஆக்கிருச்சு. அப்படியே நாக்குல டேஸ்ட் தாண்டவம் ஆடுது. இவங்க கிட்ட கீ எப்படி கிடைக்குதுன்னே தெரியல. டன் கணக்குல வாங்குவாங்க போல. இந்த கீ ரோஸ்ட்ல கீ ஊத்திட்டு அதுக்கு மேல வேற ஊத்தி அப்படியே எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இங்கெல்லாம் அப்படியே கீழே அப்படியே வலிஞ்சு ஊத்திச்சு. அந்த மாதிரி இருந்தது. அதை எடுத்துட்டு வரும்போது செம்ம மனங்க. இதோட பிரைஸ் வந்து 116 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எங்கப்பா பெரிய தோசைப்பா, ஃபுல்லாவே ரோஸ்டா இருக்கு. எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா திக்காவே ஊத்தல. அவங்க ஒரு வழியா மடிச்சு வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒயிட் சட்னி கார சட்னி எல்லாம் நம்ம டேஸ்டே பண்ணல. தேங்காய் சட்னி வந்து நம்ம டேஸ்டுக்கு ஏத்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய். லைட்டா இருக்கு காரம், காரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த தாளிப்பு தான் மெயின். நல்லா தூக்கலா போட்டிருக்கனால தேங்காய் சட்னி ஆசம். அதாவது கீ ரோஸ்ட பத்தி சொல்ல மறந்துட்டேன் நானு. கீ ரோஸ்ட் சான்ஸே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி கீயை வந்து தோசை ஊத்தும் போதே ஊத்திருக்காங்க. அதுக்கு மேலேயும் ஊத்துனதுனால ஏகப்பட்ட கீ பிளேவர் நாக்குல பயங்கரமா தெரியுது. சரி, கார சட்னி பார்க்கும்போது கார சட்னியும் நல்லா திக்காவே கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே நமக்கு பிடிச்ச மாதிரியே வந்துருச்சு. இது வந்து தக்காளி சட்னி, நிறைய தக்காளி போட்டதுனால நல்லா ஒரு புளிப்பு டேஸ்ட், டேங்கி பிளேவர் செம்மையா வருது. என்னடா சாம்பார்லயும் நமக்கு பிடிச்சது கொடுத்துட்டாங்க, கார சட்னியும் நமக்கு. ஆனா வந்து காரம் இல்லாம இல்ல, புளிப்பும் இருக்கு, அந்த கார சட்னியில காரமுமே இருக்கு. நீங்க க்ளோஸ் அப்ல பார்த்தாலே தெரியும் எல்லா கீயோட பிளேவர். இங்கெல்லாம் நல்லா கீ ஊத்தி இருக்காங்க. இந்த கீ ரோஸ்ட் செம்ம ஒத்துடா இந்த பிரைஸ்க்கு அப்படின்னு சொல்ற மாதிரியே கீ ஊத்தி விட்டாங்க. நான் தோசையை ஓபன் பண்ணி காமிச்சது என் கையே காமிச்சிருக்கலாம். கையில பாருங்க எவ்வளவு கீ நிக்குதுன்னு. சரி, நெக்ஸ்ட் நம்ம அந்த பக்கம் போயிருவோம். மினி டிஃபன்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஸ்வீட்டு, கொஞ்சம் பொங்கல் வச்சிருக்காங்க, ஒரு இட்லி, மினி வடை, மசால் தோசை, அதுக்கு 2 வகை சட்னி, சாம்பார் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து 93 கொடுப்பாங்க. இது கூட வந்து உங்களுக்கு காஃபியோ டீயோ எது வேணுமோ வாங்கிக்கலாம். மினி காஃபி இல்ல மினி டீ வரும். கேசரி வந்து இந்த போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு புளிக்கரண்டி, பெரிய குழம்பு கரண்டி அளவு கொடுத்துருப்பாங்க. பாக்குறதுக்கே அப்படியே கிளாசி லுக்கோட நல்லா இருக்கு கேசரி. சான்ஸே இல்ல, நல்லா ஸ்வீட்டு போட்டு இதுலயும் நல்லா கீ ஊத்திருக்காங்க. நான் தான் சொன்னேன், இவங்க வந்து லாரியில டன் கணக்கா வாங்குவாங்க போல கீன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன். நல்லா இருக்கு. அந்த கேசரி நல்ல ஒரு பதமா பண்ணிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி காலையில ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமா தெரியுது. ஹெவியான கேசரி தான் அது. கேசரியோட கொஞ்சம் அதிகமா வச்சிருக்காங்க. பொங்கல் நல்லா தலன்னு இருக்கு. மிளகு பொங்கல். இது கூட கார சட்னி, எப்பவுமே யூஸ்வலா கார சட்னியோட ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்குங்க பொங்கல். நான் சொன்ன மாதிரியே மிளகு பொங்கல் அந்த கோயில்ல எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பதத்துல செம்ம டேஸ்ட். இதுக்கெல்லாம் வந்து சைடிஷே வேணாம், அப்படியே நம்ம தனியா சாப்பிடுவோம் கோயில்ல எல்லாம், அதே மாதிரியே சாப்பிடலாம். நல்லா ஒரு அந்த ஜீரகத்தோட பிளேவரை தூக்கலா போட்டிருக்காங்க. அந்த ரைஸும் அந்த பருப்பும் சேர்ந்து நல்லா மேஷ் ஆயிடுச்சு, குக் பண்ணிருக்காங்க. அருமையா இருக்கு பொங்கல். இதுலயுமே கீ பிளேவரை தாண்டவம் ஆடி இருக்கு. வடை வந்து மினி வடை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பொங்கலோடய வச்சு சாப்பிட்டு இருந்திருக்கலாம், நான் வந்து மறந்துட்டேன். நல்லா புறப்புறன்னு இருக்கு வெளியில, ஆனியனே போடல. இது வந்து தேங்காய் சட்னியோட தான் ட்ரை பண்ணோம். தேங்காய் சட்னி டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வடையில வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, உப்பே பிளேவர் தெரியல. பட் வடை வந்து நல்லா வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள வந்து மெத்த நல்லா இருக்கு. மிளகு மட்டும் தான் போட்டிருக்காங்க, மிளகு ஜீரகம் தான் போட்டிருக்காங்க, வெங்காயம் போடல இந்த வடையில. ஒரு குட்டி மசால் தோசையில கொஞ்சமா மசாலா வச்சிருக்காங்க. இதோ பாருங்க, குவாலிட்டி நல்லா இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. மசாலா மட்டும் போதும் இதுக்கு.
தோசை வந்து ஆறிடுச்சு. பட் வந்து மசாலாவோட டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா ஒரு திக்கா இருக்கு. நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இந்த ஃபுட்டு வந்து குவாலிட்டியா இருக்கு. எல்லாமே மசாலால வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் போட்டதுனால மெயினா வந்து பூரி மசாலால வந்து நல்லா கிழங்க மேஷ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட். மினி டிஃபன்ல இந்த ஒரு சைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸ்டீம் இட்லி தான். 2 வகை சட்னி வச்சு ஆல்ரெடி சாம்பார் நல்லா டேஸ்ட் பண்ணியாச்சு. சொன்ன மாதிரிதான் நல்ல ஒரு ஸ்டீம் இட்லி 2 சட்னியோட சாப்பிடும் போது சூப்பர் ஆசம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது நம்மளோட ஃபேவரட் கிச்சடி தான். கிச்சடி வந்து இந்த போர்ஷன் அப்படியே பவுல்ல கவுத்துருக்காங்க. இதை வந்து 74 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா கேரட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டிருக்காங்க. மெயினா அந்த கடலை பருப்பு தான் நிறைய தெரியுது. நிறைய தாளிப்பு போட்டிருக்காங்க கடலை பருப்புல. இவங்க கிட்ட வந்து கிச்சடி ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அதனாலதான் வாங்கியிருந்தேன். பொங்கல் இருக்கிற இடத்துல கிச்சடி இருக்காது. பட் இவங்க கிட்ட ரெண்டுமே கிடைக்குது. ஓகே, தேங்காய் சட்னியும் கிச்சடியும் நல்லா இருக்கும். வீட்டுல அப்படிதான் நம்ம சாப்பிடுவோம். கிச்சடியோட டேஸ்ட் தரமா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த கடலைப்பருப்பு வந்து வாய்க்கு ஒரு 4 கடலைப்பருப்பு வருது. அப்படியே அந்த கடலைப்பருப்பை கடிச்சுக்கிட்டே சாப்பிடலாம். நல்லா அந்த கிச்சடியில போடுவாங்கல்ல அந்த பிரியாணி இலை மசாலாவோட ஃபிளேவர்லாம் தூக்கலா கொடுத்துருக்காங்க. நம்ம உப்புமாவா கொடுத்தா சாப்பிட மாட்டோம். கிச்சடி அப்படின்னு கொடுத்தா எல்லாத்தையும் சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கு டேஸ்ட். அதான் இவங்க கிட்ட வந்து எதுல கீ இருக்காது அப்படின்னு நான் தேடணும் போல. அந்த மாதிரி இருக்கு. பூரியும் வாங்கியிருக்கேன். பூரியும் நமக்கு பிடிக்கும்ன்றது தெரியும். நல்லா புசு புசுன்னு சூடா கொடுத்துருந்தாங்க. 2 பூரி கொடுக்குறாங்க. 74 rupees தான் சார்ஜ் பண்றாங்க இதுக்குமே. இதுல என்னன்னா ஹைலைட்டு, பூரி கிழங்கு யூஸ்வலா எல்லா இடத்துலயும் கொடுப்பாங்க. சட்னி, ஒயிட் சட்னியும் கொடுப்பாங்க. இவங்க வந்து எக்ஸ்ட்ராவா தால் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து தக்காளி எல்லாம் மேஷ் பண்ணி பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு மாதிரி நல்ல ஒரு திக்கா இருக்கு தாலுமே. ஃபர்ஸ்ட் இந்த தாலோடய ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து ரெகுலரா நம்ம பூரி மசாலா கூட சாப்பிட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு டேஸ்ட். அதுவுமே வந்து நல்லா இருக்கு. தால்லையுமே வந்து என்ன சொல்றது, டேஸ்டே இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த பச்சை மிளகாவோட காரமும் இறங்கியிருக்கு. அந்த தக்காளியோட புளிப்பு ஃபிளேவரும் இறங்கி நல்லா இருக்கு. ஆரம்பத்திலேயே நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குப்பா டேஸ்ட். இன்னும் சூடா சாப்பிடும் போது இன்னும் செம்மையா இருந்திருக்கும் போலயே. சரி, நம்ம பூரி மசாலாவோட சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க. நல்லா மேஷ் பண்ணிட்டாங்க. உருளைக்கிழங்கு அங்கங்க கட்டி கட்டியாலாம் தெரியவே இல்ல. உருளைக்கிழங்கு இப்ப ஸ்வீட்டா இருக்கு டேஸ்ட் வைஸ். ஒருவேளை ஸ்வீட் பொட்டேட்டோவா இருக்குமோ. வர வர ரொம்ப ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்வீட்னஸ் ஃபிளேவர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலா கீ பொடி மசால் தோசை. ஆக்சுவலா வந்து நான் பொடி ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால இதை கேட்டிருந்தேன். அவங்களே கீ ரோஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஏன் இவ்வளோ சாப்பிடுறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேக்குறீங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து டீமா சாப்பிட்டுக்கிறோம். என் கேமராமேன் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் வாங்குறேன். நான் மட்டும் இவ்வளவு சாப்பிட மாட்டேன். ஐயோ, இதுலயுமே எனக்கு கீ ஃபிளேவர் வந்து செம்ம மனமா இருக்கு. இதுவுமே பெரிய தோசை. இது ஒண்ணு வாங்கினாலே போதும். இது வந்து 126 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பொடியோட அந்த மசாலா வச்சு சாப்பிடுவோம். நான் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு தெரியாது மசாலாவோட டேஸ்ட் இவ்வளோ சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த பொடியும் கீ அந்த ஃபிளேவரோட அந்த மசாலா சாப்பிடும் போது சான்ஸே இல்லை. அந்த பொடியெல்லாம் நல்ல ஒரு காரமா இருக்குங்க. நான் வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஓவராலாம் ஸ்பைசியாலாம் கொடுக்கல. நம்ம எல்லா ஏஜ் குரூப்ஸும் சாப்பிட்ற மாதிரிதான் அந்த சாம்பாரோட டேஸ்ட்டுமே இருந்துச்சு. இந்த கீ பொடி மசால் தோசையோட டேஸ்ட் அவசரமா இருக்கு. நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரி இருக்கு. ஃபைனலா ஃபில்டர் காஃபி வந்துருச்சு. மினி டிஃபனுக்கான காஃபி இது. செம்ம சூடா இருக்கு. ஃபில்டர் காஃபி எல்லாம் சூடா கிடைக்கிறதுன்றதே பெரிய வரம் தெரியுமா. பயங்கர ஸ்ட்ராங்கா இல்லாம மீடியமான ஸ்ட்ராங்ல குடிச்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபில்டர் காஃபி அப்படின்னாலே அது ஒரு தனி டேஸ்ட் தான் தெரியுமா. எனக்கு வந்து ஓவராலா டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. மெயினா ஸ்பெசிபிக்கா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொங்கல் டேஸ்ட்லாம் அவசரமா இருந்தது. பொங்கலும் கிச்சடியும் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து அந்த கீ பொடி மசால் தோசையுமே நல்லா இருந்துச்சு. மசால் தோசைன்றது நான் யூஸ்வலா தனியா சாப்பிட மாட்டேன். அந்த பொடியோட சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருந்ததுங்க. குவாலிட்டியுமே செம்மையா இருந்தது. நான் பெஸ்டான ஹோட்டல்னு சொல்லுவேன் டேஸ்ட் வைஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் சாம்பாரோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹோட்டலோட நேம் சொன்ன உடனே சாம்பார் தான் ஞாபகம் வரும். அந்த மாதிரி இருந்தது டேஸ்ட்டுமே. கண்டிப்பா நீங்க இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் வைஸ்மே வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியா இல்லாம அஃபோர்டபுளா நம்ம எல்லாரும் வாங்கக்கூடிய அளவு ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மினி டிஃபன்லயே எல்லாமே வந்துடும் மோஸ்டா.
அதாவது நீங்க தனியா ஆர்டர் பண்ணி அப்படி சாப்பிடணும் அப்படின்னா பூரி இதெல்லாமே நல்லா இருந்தது, சாஃப்டா இருந்துச்சு பூரி. ஸோ வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 8 இயர்ஸா வந்து இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டியும் டேஸ்டும் இல்லாம இவ்வளவு நாள் இருக்க முடியுமா? மக்களுமே தேடி வராங்கன்றது யோசிக்கவே தேவையில்ல. மக்கள் டேஸ்ட் இல்லாம வரமாட்டாங்க. ஸோ வந்து இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பாட் இருந்தாலுமே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். பை.